அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பல பேரில் குளிர்காலங்களில் ஆஸ்துமா ப்ராப்ளம் அல்லது வேறு ஏதாவது நுரையீரல் பாதிப்புகள் இருக்கும் பொழுது இருமலும் சளியும் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறத நம்ம கவனிச்சோம். இதற்கு நம்ம உடனடியாக என்ன மாதிரியான தீர்வுகள் இன்னைக்கு பல பேர் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இது நமக்கே தெரியாமல் கூட நம்ம இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்கோம். முதல்ல நுரையீரல் உள் பகுதியில் சளி அதிகமாக கெட்டியாக தங்குவதற்கு முதல் காரணம் டீஹைட்ரேஷன் ஆகிறது. ஸோ ஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வறட்டு இருமல் ஏற்பட்டிருக்காங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு சாதாரணமாக மிதமான வெப்பத்தில் அல்லது ஆர்டினரி வாட்டர் குடித்தாலே அவங்களுக்கு இருமல் நிற்கக்கூடியதை நம்ம கவனிச்சிருப்போம். ஸோ உடனே நம்ம தண்ணீர் அருந்தலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி. தினந்தோறும் நுரையீரலுக்குன்னு மூச்சு பயிற்சிகள் இருக்கு. அதை தவறாமல் செய்யும் பொழுது நுரையீரல் நல்லா சுருங்கி விரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா உள்ள சளி தங்காது. ஸோ அதனால இருமலும் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மூன்றாவது, இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சிருப்போம் நம்ம ஆவி பிடிக்கிறதுன்னு. இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா சில வகையான மாத்திரைகள் லிக்விட் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்துகிறோம். நீலகிரி தைலம், அது போக சில வகையான தைலங்களை நம்ம பயன்படுத்தி நம்ம நீராவி பிடிக்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்கோம். ஸோ இது மூச்சுக்குழாய்க்குள்ள போகும் பொழுது அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்டியாக திடமாக இருக்கக்கூடிய சளியை கொஞ்சமாக கரைச்சி அதை கொஞ்சம் நீர்மத்தன்மையை அதிகமாக்கி நம்மளுக்கு அந்த வறட்டு இருமலாக ஏற்படக்கூடிய அந்த இருமல் வழியாக அது சளியை வெளியே கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இருமல் ஜலதோஷத்துக்கு, இருமல் சளிக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீட்டிலேயே கையாளுவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். Thank you for watching video. Thank you very much.